நடபடிகள் 1 அதிகாரம் 8 வசனம் வாசிக்கிறேன். கவனியுங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், எதிர்பார்த்திருங்கள். நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவி அப்படி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். முதலாவது எருசலேமிலே, தொடர்ந்து யூதேயாவிலே, அதைத் தொடர்ந்து சமாரியாவிலே, கடைசியிலே பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சோ வெயிட் பண்ண வேண்டும். ஆண்டவர் சொன்ன பிரகாரம் சீஷர்கள் வேறெந்த சிந்தையும் இல்லாமல் எருசலேமிலே பெந்தெகோஸ்தேவின் நாள் வந்தபோது ஒரு மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடி இந்த பண்டிகையிலே ஜெபத்திலே ஒன்றாய் இணைந்திருந்தார்கள். அந்த விஷயத்தையும் கூட பார்க்கலாம். 2 அதிகாரம் 1 வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆண்டவராக இயேசு வாக்கு பண்ணினார், நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். எனவே அவர் வரும்போது உங்களை சர்வ சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது பலன் அடைவீர்கள். அந்த பலன் எனக்கு சாட்சிகளாய் வாழும்படிக்கு, என்னை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு உங்களுக்கு அருளிச் செய்யப்படும் என்று இயேசு வாக்கு பண்ணினார். இயேசு வாக்கு பண்ணினபடியே சிஷ்யர்கள் எல்லோரும் அந்த பெந்தெகோஸ்தே எனும் நாளிலே ஒன்றாக சேர்ந்திருந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது பரலோகத்திலிருந்து தேவனுடைய தூதன் இறங்கி வந்து ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். தேவனுடைய தூதன் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த நற்செய்தியை ஆடு மேய்ப்பர்களுக்கு அன்று அறிவித்தான். அதேபோல தேவ தூதர்களின் கூட்டம் உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று அற்புதமாக அவர்கள் இயேசுவை துதித்து பாடினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய, அதாவது அந்த பிறப்பை குறித்த நற்செய்தியை, சந்தோஷமான நற்செய்தியை அன்று அறிவிப்பதற்காக தேவதூதன் இறங்கி வந்ததும் தேவதூதர்களின் கூட்டம் சேனையாக இறங்கி வந்து தேவனை மகிமைப்படுத்தியதை நாம் பார்க்கிறோம். அது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தபோது நடைபெற்ற ஒரு சம்பவம். தேவதூதர்களே இறங்கி வந்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதேபோல பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்தபோது, தம்முடைய கிரியைகளை நிறைவேற்ற அனுப்பி வைக்கப்பட்ட போது அங்கே இடம்பெற்ற ஒரு பிரத்யேகமான சம்பவம் என்னவென்றால், ஒரு பலமான காற்று அங்கே வீசியதான். அதாவது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எல்லோருமே கூட பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்ட போது
அந்த மேல் வீட்டறையிலே இருந்த அவர்கள் எல்லோருமே கூட வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். அன்று சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட போது பேசிய பாஷைகள் வேறு. இந்நாட்களில் கிறிஸ்தவ சபைகளிலே விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற போது பேசுகிற பாஷைகள் வேறு. அதை சொல்லுகின்றேன், கவனிங்க. 5வது வசனம், வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். இந்த 120 பேர் இயேசுவின் சீஷர்கள், அதாவது ஆண்டவருடைய அன்பையும் ஊழியத்தையும் புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்த சீஷர்கள். அந்த சீஷர்களோடே கூட அவர்களை நேசித்த, இயேசுவை நேசித்த எல்லோருமே கூட வெவ்வேறு பாஷைகளிலே பேசிய போது அந்நாள் எருசலேமிலே வெவ்வேறு தேசங்களிலிருந்து கூட பெந்தெகோஸ்தே பண்டிகை சமயம் என்பதினால் அங்கே வந்து கூடியிருந்தார்கள். யாரெல்லாம் கூடினார்கள் என்று பார்க்கலாம். 7வது வசனம், எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படியிருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே. இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து. நல்லா கவனிங்க. அந்நாளிலே பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்ட போது இயேசுவின் சீஷர்கள் அங்கே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அப்படி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசிய போது அப்பொழுது அங்கே, அதாவது எருசலேமிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை அனுசரிக்கப்பட்டதினால் எந்தெந்த தேசங்களிலிருந்தெல்லாம் ஜனங்கள் வந்து அங்கே இருந்தார்கள் என்று இங்கே வாசித்தோம். அநேக தேசங்களிலிருந்து வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடியவர்கள் வந்து எருசலேமிலே இருந்தார்கள். பரிசுத்த ஆவியினாலே சீஷர்கள் பேசிய போது அவர்கள் வெவ்வேறு பாஷையில் பேசினார்கள். உதாரணத்துக்கு, இப்ப ஆந்திராவிலிருந்து வந்தவங்க இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். உங்கள கேரளால இருந்து வந்தவங்க இருக்கீங்க, ஆந்திரால இருந்து வந்தவங்க இருக்கீங்க, கர்நாடகால இருந்து வந்தவங்க இருக்கீங்க, மகாராஷ்டிரால இருந்து வந்தவங்க இருக்கீங்க, ஒரிஷால இருந்து வந்தவங்க இருக்கீங்க, நார்த் இந்தியால இருந்து வந்த எத்தனையோ பேர் இருக்கீங்க, குஜராத்திலிருந்து வந்தவங்க இருக்கலாம். இப்படி அநேக பகுதியிலிருந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நான் இப்போ வேற பாஷையில பேசுறேன்னு வச்சுக்கலாம். நான் வேறு பாஷையிலே பேசுகிற போது ஆந்திராவிலிருந்து வந்தவர்களுக்கு நான் தெலுங்கிலே பேசுவதை போல இருக்கிறது, கேரளாவிலிருந்து வந்தவர்களுக்கு மலையாளத்திலே கேட்கிறது, கர்நாடகாவிலிருந்து வந்தவர்களுக்கோ கன்னட பாஷையில் பேசுவதைப் போல் கேட்கிறது, மகாராஷ்டிராவிலிருந்து வந்தவர்களுக்கு மராட்டிய பாஷையிலே பேசுவதைப் போல் இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு தெளிவாக புரிகிறது. இது என்னது, இவங்க நம்ம பாஷையில பேசுறாங்களே, மலையாளத்துல தெலுங்குல பேசுறாங்களே, கன்னட பாஷையில பேசுறாங்களே, மராட்டி மொழியில தெளிவா பேசுறாங்களே, ஹிந்தியில தெளிவா பேசுறாங்களே, ஒரியா பாஷையில தெளிவா பேசுறாங்களே, இவங்கெல்லாம் நம்ம ஊரை சேர்ந்தவங்களாச்சே, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாச்சே. சோ இங்க எல்லாரும் தமிழர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கிய போது இவர்கள் எல்லோரும் நம்முடைய பாஷைகளிலே பேசுகிறார்களே. அப்படி பாஷைகளிலே பேசுகிற போது அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? தேவனை குறித்த மகத்துவங்களை இவர்கள் பேச கேட்கிறோமே. சோ அங்கிருந்தவர்கள் எல்லோருமே கூட தங்கள் தங்கள் பாஷையிலே அதை கேட்டார்கள். அதுதாங்க அன்னைக்கு அங்க நடந்தது. ஆச்சரியப்பட்டார்கள். கடைசியில பார்த்தா இவங்க கலிலேயர்கள், கலிலேயா பட்டணத்தை சார்ந்தவர்கள். ஆனால் பேசுவதோ நம்முடைய பாஷைகளிலே பேசுகிறார்கள். வெவ்வேறு தேசங்களிலிருந்து வந்தவர்கள் அங்கே இருந்தபோது அவர்கள் தங்கள் தேசத்தில் என்ன பாஷை பேசுகிறார்களோ அவர்களின் பாஷையில்தே தேவனை குறித்த மகத்துவங்களை அவர்கள் அங்கே அறிவித்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் அப்படி ஆச்சரியப்பட்ட போது அங்கே இருந்தவர்களில் சில பேர் கிண்டல் செய்தார்கள். இன்னும் சில பேர் இவைகளெல்லாம் பார்த்து மிகவும் கேலி பேசினார்கள். வாருங்கள், என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 11வது வசனம். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ
இவர்கள் மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யும் போது, தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் போது, தேவன் அதற்கு முன் ஒரு காலம் ஒருபோதும் செய்யாத காரியங்களை செய்கிற போது ஆச்சரியப்படுவோர் சில பேர் இருப்பார்கள், பொறாமைப்படுவோரும் சில பேர் இருப்பார்கள். அதை புரிந்து கொள்ளுகிற சிலர் இருப்பார்கள், அதை கேலி பேசுகிற சில பேரும் இருப்பார்கள். அதை கேட்டு கேட்டு சந்தோஷப்படுகிறவர்களும் இருப்பார்கள், அதை அதிகமாய் விமர்சிக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். இன்று உன்னுடைய ஊழியத்தை பார்த்து, உன்னுடைய சபையை பார்த்து, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை, உன்னுடைய குடும்பத்தை பார்த்து ஏளனம் செய்வோர் யாராவது இருப்பார்கள் என்றால் அதை ஏதோ விந்தையா பார்க்காதீங்க. விமர்சிக்கிறவர்கள் தென்படுகிற போது அதை வினோதமாக எண்ணாதீர்கள். ஏனென்றால் அது சாதாரணம். எப்பவாவது எந்த இடத்திலாவது தேவனுடைய மகத்துவங்கள் நடக்கும்போது கட்டாயமாக அதை அங்கீகரிக்கிறவர்கள் இருப்பார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஆனந்தப்படுவோர் இருப்பார்கள், பாராட்டுகிறவர்கள் இருப்பார்கள், அதை புரிந்து கொள்வோரும் இருப்பார்கள். அதே சமயத்திலே விமர்சிக்கிறவர்கள் இருப்பார்கள், விபரீத காரியங்களாய் பேசுகிறவர்களும் இருப்பார்கள், விசித்திரமாய் கமெண்ட் பண்ணுகிறவர்களும் இருப்பார்கள். இந்த யதார்த்தத்தை மறக்கக்கூடாது என்று ஆண்டவர் நாமத்திலே நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். விமர்சிக்கிறார்களா, தூஷிக்கிறார்களா, துவேஷிக்கிறார்களா, தவறாக பேசுகிறார்களா? கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த நாளிலேயே ஆரம்பமான விஷயம். எனவே உன்னுடைய வாழ்க்கையில விமர்சனங்களுக்குள்ளாக போகிற போது அதை ஏதோ வினோதமா நினைக்காதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, தேவனுடைய ஊழியத்தின் சபையின் விஷயங்களிலே சகஜமான விஷயம்தான், சர்வசாதாரணமான விஷயம்தான். அன்று அங்கே என்ன நடந்தது? யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்து ஒரு அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டு உள்ளே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். உலக இரட்சகரையே கொன்றுவிட்டார்களே, தேவகுமாரனையே கொன்றுவிட்டார்களே என்றால் நம்முடைய நிலைமை என்ன, நமக்கு என்ன நேரிடுமோ என்கிற பயத்தோடு பயந்து கலங்கி உட்கார்ந்திருந்தார்கள். அது சில நாட்களுக்கு முன்பு. ஆனால் இன்று அங்கே என்ன நடந்தது? அதாவது பெந்தெகோஸ்தே நாளிலே, தயவு செஞ்சு கவனிங்க, அது பெந்தெகோஸ்தே பண்டிகையின் நாள். அந்த பண்டிகை நாளின் சந்தர்ப்பத்திலே அவர்கள் எல்லோரும் அந்த பண்டிகைக்காக வந்திருந்தவர்கள். வெவ்வேறு இடங்களிலிருந்து பண்டிகைக்காக வந்திருந்தார்கள். வந்து அங்கே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக சந்தர்ப்பங்கள்ல இந்த விஷயத்தை சில பேர் கொஞ்சம் தப்பா போதிக்கிறாங்க. அதாவது பரிசுத்த ஆவியானவருக்காக அவர்கள் காத்திருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஓவராலாக இயேசு என்ன சொல்லியிருந்தார் என்றால், நீங்கள், அதாவது நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைப்பேன். அப்படி அவர் வருகிற போது, பரிசுத்த ஆவி வருகிற போது நீங்கள் பெலனை பெற்றுக்கொள்வீர்கள். அதுவரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். Just wait until you receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், பரிசுத்த ஆவியின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்கள். ஆனால் அன்று அந்த மேல் வீட்டறையிலே ஒன்று சேர்ந்திருக்க காரணம் என்னவென்றால், 2ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, நாள், that was a particular day, 50th day. பெந்தெகோஸ்தே என்றால் 50. பெந்தெகோஸ்தே நாளிலே அவர்கள் எல்லோரும் ஓரிடத்திலே கூடினார்கள். அது பண்டிகை நாளானதினாலே சீஷர்களும் அதே போல இயேசுவை நேசித்த எல்லோருமே கூட வந்து அங்கே கூடினார்கள். சில பேர் தருகின்ற செய்தி என்னவென்றால், அவர்கள் எல்லோருமே கூட பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருந்தார்கள், காத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே நாமும் கூட பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும். தயவு செஞ்சு கவனிங்க, பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்காதீங்க. ஏனென்றால் அவர் ஆல்ரெடி வந்துட்டார். ட்ரெயினுக்காக காத்திருப்போம், எப்போ? அது வராத போது. ட்ரெயின் ஆல்ரெடி வந்துருச்சு. அப்ப என்ன செய்யணும்? ட்ரெயின்ல ஏறிக்கணும். ட்ரெயின் உங்களுக்கு முன்னால, கண்ணுக்கு முன்னால இருக்கும்போது ட்ரெயின்ல ஏறாம நீங்க ஒருவேளை நான் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது அறியாம தானே. கவனிங்க, இயேசு சொன்னபடியே, தேவன் வாக்குத்தத்தம் செய்தபடியே, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டு விட்டார். அவர் இன்று நம் மத்தியிலே இருக்கிறார். நீ கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது,
மாற்றம் பெற்று நீ மனம் திரும்புகிற போது உனக்கு ஒரு வெகுமதி தரப்படுகிறது. அது என்ன வெகுமதி தெரியுமா? பரிசுத்த ஆவி. அதையும் பார்க்கலாம். 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். தெளிவா கவனிங்க. நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள். பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுருங்க. நீங்கள் மனஸ்தாபப்பட்டு உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்புவீர்கள் என்றால், கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். உங்கள் எத்தனை பேர் பாவத்தை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? மனம் திரும்பி இருக்கீங்கன்றவங்க கை உயர்த்தி காட்டுறீங்களா? எஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறீர்களோ உங்கள் எல்லோருக்குமே கூட தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னவென்று? மனம் திரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு வெகுமதியை தருவேன். அந்த வெகுமதி என்னங்க? பரிசுத்த ஆவி. சில சமயங்கள்ல நீங்க இந்த குறிப்பிட்ட பைக் வாங்கிக்கோங்க, அப்ப பைக்கோடு கூட ஒரு டெலிவிஷன் உங்களுக்கு வெகுமதியா கொடுப்பாங்க. குறிப்பிட்ட பொருளை நீங்க வாங்கினா அதோடு கூட அயன் பாக்ஸ் உங்களுக்கு பரிசாக தரப்படும். குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வாங்குவீர்கள் என்றால் ஒரு ஃபிளாஸ்க் பரிசாக தரப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க போய் அந்த பைக்கை வாங்குனீங்கன்னா, பைக்குக்காக நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா உடனே கொண்டு வந்து ஒரு டிவியை கொண்டு வந்து வைப்பாங்க. என்ன சார் இது கிஃப்ட்டுங்க. அல்லது அங்க எழுதப்பட்டிருக்கும், நீங்கள் இந்த பைக்கை வாங்கிய உடனே உங்களுக்கு இந்த டிவி செட் இலவசமாக வழங்கப்படும், அல்லது இந்த செல்போன், இந்த மொபைல் போன் கிஃப்டாக கொடுக்கப்படும். இந்த ஷோரூம்ல அநேக பேனர்களை வச்சிருப்பாங்க. நீங்க அந்த பைக் வாங்குவதுதான் தாமதம். உடனே என்ன செய்வாங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், உங்களுக்கு பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம், அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அப்ப கொண்டு வந்து தருவாங்களா செல்போனை? இல்ல, நீங்க பணம் கொடுத்து பைக் வாங்கின உடனே நெக்ஸ்ட் மினிட் அந்த கிஃப்ட் உங்க கைக்கு வந்துடும். இதை ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கலையா? சாதாரணமாக நாட்களிலே இருக்கிற மார்க்கெட்ல இந்த பொருளை நீங்க வாங்கினா அதுக்கு இந்த பொருள் இலவசமா வாங்கலாம் என்று சொல்லுகிற போது, குறிப்பிட்ட அந்த பொருளை வாங்கிய உடனே அந்த கிஃப்டையும் கொடுத்துருவாங்க. வாக்கு தவறுகிற மனிதர்களே ஒரு பொருள் வாங்கும்போது தருவேன் என்ற பொருளை தருகிற போது, வாக்கு தவறாத தேவன் நீ மனம் திரும்பிய உடனே உனக்கு பரிசுத்த ஆவியை அருளிச் செய்து விடுவார். இன்னும் சில பேர் விசித்திரமா இன்னைக்கு போதிக்கிறாங்க. இல்ல நாம காத்திருக்கணும். சீஷர்கள் அன்னைக்கு வெயிட் பண்ணாங்க பரிசுத்த ஆவிக்காக, நாமளும் அதே போல வெயிட் பண்ணணும். எஸ், சீஷர்கள் வெயிட் பண்ணாங்க. காரணம் என்ன? அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரல. நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். யோவான் 16:7 கவனிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் போய் பரிசுத்த ஆவியை அனுப்புகிறேன். நான் போவதுதான் நல்லது. நான் போகாவிட்டால் அவர் வரமாட்டார். பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் 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 என்று அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே எல்லாமே கர்த்தர் நாமத்தினால் நடந்தது. புதிய ஏற்பாட்டிலே எல்லாமே இயேசுவின் நாமத்தினாலே நடந்தது. இன்று எல்லாமே பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நடக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவன்தான் நாம் சேவிக்கின்ற தேவன். அவ்வளவு அற்புதமான திட்டங்க அது. கர்த்தராகிய தேவன், இயேசுவாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இயேசு சொல்லுகிறார், பிதா என்னை அனுப்பினார், பிதா என்னை அனுப்பின காரியத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன். இப்பொழுது நான் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். நான் போகாவிட்டால் அவர் வரார். நான் போவதுதான் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. அவர் வருகிறபோது, பரிசுத்த ஆவியானவர் வருகிறபோது,
கிருபையை குறித்து, அதிகமாக கிருபையை குறித்து, அபரிமிதமான கிருபையை குறித்து உங்களோடு பேசுவார். அப்படி நாங்க இருக்கு பைபிள்ல. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பாவம் இப்படித்தான் போதிக்கிறாங்க, அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, அப்படித்தான் அவங்க எண்ணம் இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது அவர் என்ன செய்வாராம்? அவர் வருகிற போது பாவத்தை குறித்தும், எந்த ஒரு ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறானோ அந்த ஊழியக்காரன் முதலாவது பாவத்தை குறித்து தான் பேசுவான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் வேலை அது. பாவத்தை குறித்து தான் பேசுவார். பாவத்தினுடைய விளைவுகளை குறித்து தெளிவாய் பேசுவார். பாவத்தினால் வருகிற சம்பளத்தை குறித்து தெளிவாய் பேசுவார். பாவத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட சிக்ஷை காத்துக் கொண்டிருக்கிறதோ அதை குறித்து தெளிவாய் பேசுவார். அந்த பாவங்களினை அறிக்கை செய்வாய் என்றால், அறிக்கை செய்து அவற்றை விட்டு விலகுவாய் என்றால் நீ நீதிமானாக்கப்படுவாய். நீதியை குறித்து பேசுவார். பரிசுத்தத்தை குறித்து பேசுவார். அவர் வருகிற போது, பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது, அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் பாவத்தை உள்ளது உள்ளபடி பிரகடனம் செய்வீர்கள். பாவத்தை குறித்து தெளிவாய் பேசுவீர்கள். நீதியை குறித்து பேசுவீர்கள். அதுதான் கால்வரி டெம்பிள்ல நடக்குதுங்க. கால்வரி டெம்பிளிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதனாலே இங்கே பாவத்தை குறித்து திட்டவட்டமாக, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கங்களைத்தான் நீங்கள் கேட்க முடியும். அடுத்ததான் நம்முடைய கால்வரி டெம்பிள நீங்க பார்க்கக்கூடிய சகஜமான விஷயம், நீதியை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து திட்டவட்டமாய் இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், எப்பொழுது வார்த்தை உள்ளது உள்ளபடி இங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ, மூன்றாவதாக என்ன? நாம் அறிக்கை செய்கிறோம், நாம் மனஸ்தாபப்படுகிறோம், நாம் சரி செய்யப்படுகிறோம், நம்முடைய குறைவுகளை உணர்ந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் செய்கிற மேன்மையான காரியம் என்னவென்றால் நம்மை அறிக்கை செய்ய பண்ணுவார். அதைத்தானே பார்க்கிறோம். அவர் பாவத்தை குறித்தும், நெக்ஸ்ட் நீதியை குறித்தும், அதற்கடுத்துதான் நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு ஒவ்வொரு மனிதனும் செய்கிற எல்லா பாவங்களுக்குமான நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்பு இருக்குன்னா என்ன அர்த்தங்க? சிக்ஷையும் இருக்கு. சிக்ஷை இருக்கலாம், அல்லது உன்னுடைய நீதியின் அடிப்படையில அதற்கான பலன் இருக்கலாம். பாவத்திற்கேற்ற சிக்ஷை இருக்கலாம், நீதிக்கான பிரதிபலனும் இருக்கலாம். அதைத்தானே தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இங்கே எப்போதுமே உள்ளது உள்ளபடி பாவத்தை குறித்து கண்டித்துக் கொண்டே இருக்கிறோம், நீதியை குறித்து போதித்துக் கொண்டே இருக்கிறோம், நியாய தீர்ப்பை குறித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுதானே இங்கேயும் நடக்குது. கால்வரி டெம்பிளுக்கு வருகிற ஒவ்வொருவரும் என்ன செய்ய ஏவப்படுகிறார்கள்? அறிக்கை செய்ய ஏவப்படுகிறார்கள். எப்படி? ஐயோ, நான் ஒரு பாவி, நான் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன், நான் செய்த பாவங்களுடைய விளைவாக, நான் செய்த பாவங்களுக்கான விளைவான சிக்ஷை எனக்காக காத்துக்கொண்டிருக்கிறது. எனவே நான் நீதியாக வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், உத்தமமாய் வாழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்படி அறிக்கை செய்ய பண்ணுவார். That's the ministry of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே காணப்படுகிற அற்புதமான ஊழியம் என்னது? பாவத்தை அறிக்கை செய்யும்படி செய்வது. அதேபோல பரிசுத்தமான வாழ்க்கையை குறித்து அறிவிப்பது. அதேபோல நியாய தீர்ப்பு உண்டு, எச்சரிக்கை செய்வது, எல்லாவற்றையும் உணர்த்துவது. இயேசு அதைத்தான் அங்கே சொல்கிறார். நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வருகிறார் என்றால் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும், தொடர்ந்து உலகத்தை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய செய்திகளிலே உலகம் எப்படி இருக்கிறது, நிலைமைகள் எப்படி இருக்கிறது, மனிதன் எவ்விதத்திலெல்லாம் அழிந்து போய்க் கொண்டிருக்கிறான் என்பதை அறிவிப்பது மட்டுமல்லாமல் அப்பேற்பட்ட மனிதர்களை அறிக்கை செய்யும்படி செய்கிறவர்தான் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய கால்வரி டெம்பிள் இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்னவென்றால் அது பரிசுத்த ஆவியானவரின் கிரியை. கால்வரி டெம்பிளுக்கு யார் வந்தாலும் சரி, எந்த தேசத்திலிருந்து வந்தாலும் சரி, உடனே அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இவ்வளவு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற ஒரு சபையை நாங்க எங்கேயுமே பார்த்ததில்லை, இவ்வளவு அக்கறையாக தேவ செய்தியை கேட்கிற சபையை எங்கும் பார்த்ததில்லை, தேவ வார்த்தைக்காக இவ்வளவு வாஞ்சையுள்ள ஒரு சபையை எங்கும் பார்த்ததில்லை. அது எப்படிங்க சாத்தியமாச்சு? பரிசுத்த ஆவியானவரால் சாத்தியமாயிற்று.
இன்னும் இந்த செய்தி ஆசீர்வாதமாய் இருந்தது என்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபத்திலே பங்கெடுக்கிறீர்களா? ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளிருந்து உம்முடைய கிரியைகளை நடப்பியுங்கப்பா. எதற்குமே பயப்பட தேவையில்லாத பலனை எங்களுக்கு அருளி செய்யுங்க. உமக்கு சாட்சிகளாய் வாழ்கிற பலனை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. எதற்குமே அஞ்சாமல் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்கிற பலனை எங்களுக்கு அருளி செய்யுங்க. அதேபோல் அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை பார்க்கிற போது அவர்கள் மீது குற்றம் சுமத்தாமல் அவர்களிடத்தில் அன்பாக பேச வேண்டும். சபையோருக்கு மத்தியிலே அன்பு, குடும்பத்தார் மத்தியிலே அன்பு, பகைவர்களின் மீதும் கூட அன்பு, அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மீது அன்பு எங்களுக்குள் வர வேண்டும் ஐயா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தின் மீது முழுமையான ஆண்டவரே அதிகாரத்தை எங்களுக்கு அருளி செய்யுங்க. சரீரத்திற்கு இணங்காமல் நிலையாக நிற்கிற கிருபை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. உம்முடைய சித்தத்தை உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கும்படியான கிருபையை அருளி செய்யுங்க. இது முதற்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய சீஷர்கள் என்று எவ்விதத்திலே உமக்கு வைராக்கியமாய் நின்று வாழ்ந்தார்களோ அதே போல நாங்களும் வைராக்கியத்தோடு வாழ்ந்து மனம் திரும்பியிருக்கிற நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கின்றோம் என்ற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய், பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆவியின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் நடக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே கிறிஸ்துவின் சாயலுக்குள்ளாக எங்களை மாற்றும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.